வணக்கம். இந்தியாவுல இருக்கிற ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கும் தென் அமெரிக்க நாடான வெனசுலாவுக்கும் மத்திய ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்? இந்த டீல் மூலமா ரிலையன்ஸ்க்கு கிடைக்க போற மிகப்பெரிய லாபம் என்ன? வாங்க, இந்த எண்ணெய் அரசியல் விளையாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த முக்கிய செய்தி என்னன்னு பாப்போம். அப்புறம் எதுக்காக அமெரிக்கா இதுக்குள்ள வருது, அந்த தடைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெனசுவேலா எண்ணெய்ல அப்படி என்ன ஸ்பெஷல், அது எப்படி ரிலையன்ஸ்க்கு ஒரு சரியான பொருத்தமா அமையிறது, கடைசியா இதுல இருந்து எப்படி லாபம் பாக்குறாங்கன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, முதலான முக்கியமான செய்தி என்னன்னு பாத்திரலாம். விஷயம் என்னன்னா, முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ், அதாவது ஒரு பொது உரிமம் கிடைச்சிருக்கு. இந்த லைசன்ஸ் மூலியமா என்ன பண்ண முடியும்னா, ரிலையன்ஸ் இனிமேல் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம நேரடியா வெனிசுலா அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே கச்சா எண்ணெய வாங்கலாம். அதுவும் சாதாரண விலையில இல்ல, ரொம்ப பெரிய தள்ளுபடி விலையில. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான மேட்ரே. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். இந்தியால இருக்கிற ஒரு கம்பெனி வெனிசுலால இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு நடுவுல அமெரிக்கா ஏன் அனுமதி கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் கதை இருக்கு. இதுக்கு காரணம் பொருளாதார தடைகள்னு சொல்லுவாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி வெனிசுலால அரசியல் நிலைமை சரியில்லாததால அமெரிக்கா அந்த நாட்டுடைய எண்ணெய் வர்த்தக மேல கடுமையான தடைகளை விதிச்சது. இதனால அமெரிக்கா உட்பட எந்த நாடும் வெனிசுலா கூட நேரடியா வர்த்தகம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ இது ஒன்னும் நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, 2019க்கு முன்னாடி வரைக்கும் ரிலையன்ஸ் நேரடியா தான் வெனிசுலா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட தடைகளால தான் இந்த வர்த்தகம் அப்படியே நின்னு போச்சு. இப்போ அமெரிக்கா அந்த தடைகளை கொஞ்சம் தளர்த்தியதால இந்த பழைய வர்த்தகம் திரும்பவும் உயிர் பெற்றிருக்கு. சரி, உலகத்துல எத்தனையோ நாடுகள் எண்ணெய் விக்குது. ஆனா எதுக்கு வெனிசுலா எண்ணெய் மேல இவ்ளோ ஒரு கண்ணு? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? எல்லா கச்சா எண்ணெயும் ஒண்ணு கிடையாதுங்க. வெனிசுலாவோட எண்ணெய் இருக்கு இல்லையா, அது பார்க்க தாறு மாதிரி ரொம்ப கெட்டியா அடர்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல கந்தகம், அதாவது சல்ஃபர் ரொம்ப அதிகம். இதனால இத சுத்திகரிச்சு பெட்ரோல் டீசலா மாத்துறது ரொம்பவே சவாலான ஒரு வேலை. இது சுத்திகரிக்கிறது இவ்ளோ கஷ்டமா இருக்கிறதாலேயே இதோட விலை சர்வதேச சந்தையில ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த ஒரு பொருளை கையாளுறது கஷ்டமோ அதோட விலை கம்மியா இருக்கும் இல்லையா, அதே கணக்குதான் இங்கேயும். இதுதான் ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இவ்ளோ கஷ்டமான ஆனா விலை கம்மியான எண்ணெய வாங்கி ரிலையன்ஸ் என்னதான் பண்ண போறாங்க? இங்கதான் உங்களோட டெக்னாலஜி ஒரே மேஜிக் பண்ணுது. நீங்க இப்ப பாக்குறது தான் குஜராத்ல இருக்கிற ரிலையன்ஸோட உலக புகழ் பெற்ற ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலை. இந்த ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலையோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? இது வெனிசுலால கிடைக்கிற மாதிரியான அடர்த்தியான சவாலான எண்ணெய சுத்திகரிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது. சொல்லப்போனா இது ஒரு பூட்டுக்கு சரியான சாவி கிடைச்ச மாதிரி. சரி, ஒரு பக்கம் விலை கம்மியான எண்ணெய், இன்னொரு பக்கம் அதை சுத்திகரிக்க சரியான டெக்னாலஜி. இது ரெண்டும் சேரும்போது லாபம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? பிசினஸ்ல இதுக்கு பேரு ரிஃபைனிங் மார்ஜின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெய $50 வாங்கி அதை பெட்ரோல் டீசலா மாத்தி $70 வித்தா அந்த $20 தான் சுத்திகரிப்பு லாபம். கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு லாபம் அதிகம். ரிலையன்ஸோட பிளான் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, வெனிசுவேலா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய வாங்குறாங்க. ஸ்டெப் 2, அது தங்களோட ஜாம் நகர் ஆலையில இருக்கிற அதிநவீன டெக்னாலஜி மூலமா திறமையா சுத்திகரிக்கிறாங்க. ஸ்டெப் 3, அத அதிக விலைக்கு போற மதிப்புமிக்க பொருட்களா மாத்துறாங்க. அப்படி என்ன மதிப்புள்ள பொருட்களா மாத்துறாங்க? நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற டீசல், மண்ணெண்ணெய், அப்புறம் நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற எல்பிஜி கேஸ், இதுக்கெல்லாம் ஒண்ணு நம்ம நாட்டிலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி எப்போதுமே நல்ல டிமாண்ட் இருக்கு. அப்போ மொத்தத்துல விஷயம் இதுதான், ரிலையன்ஸ் அவங்களோட டெக்னாலஜியை வச்சு ரொம்ப மலிவான ஒரு மூலப்பொருளை அதிக விலைக்கு விற்கக்கூடிய அதிக தேவை இருக்கிற பொருட்களா மாத்தி லாபம் பாக்குறாங்க. அப்போ இந்த முழு விஷயத்துல இருந்தோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட் தான். 1, உலக அரசியல் மாறும்போது அது மிகப்பெரிய பிசினஸ் வாய்ப்புகளை உருவாக்குது. 2, சரியான டெக்னாலஜி உங்க கையில இருந்தா ஒரு பெரிய சவாலை கூட சாதகமா மாத்த முடியும். கடைசியா இந்த ஒரு ஒப்பந்தம் ரிலையன்ஸோட லாபத்தை நிச்சயம் கணிசமா உயர்த்த போகுது. பாத்தீங்களா, உலக அரசியல், ஒரு நாட்டோட இயற்கை வளம்,
ஒரு கம்பெனியோட டெக்னாலஜி, இது மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு இது ஒரு சிறந்த உதாரணம். இதே மாதிரி உலகத்துல நடக்க போற அடுத்த அரசியல் மாற்றம் வேற எந்தெந்த தொழில்களை தலைகீழா மாத்த போகுதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.